தமிழக வெற்றி கழகம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலின் மூலம் தனது முதல் தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் மாநாட்டை நடத்தி இருந்தனர். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது மாநில மாநாட்டையும் மதுரையில் நடத்தி முடித்து செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் ஆரம்பிப்பார் என அறிவித்து தமிழ்நாடு அரசியலை பரபரப்பாக்கி இருக்கிறார்கள் தாவேகா கட்சியினர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து பேச உள்ளார். இந்த நிலையில் வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் அவரது சுற்றுப்பயண பிரச்சாரத்திற்கு திருச்சி காவல்துறை அனுமதி மறுத்தது. இந்த நிலையில் தற்பொழுது திருச்சி காவல்துறை விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. மேலும் சில நிபந்தனைகளையும் அறிவித்துள்ளது. திருச்சி காந்தி நகர் மார்க்கெட் பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்யலாம் எனவும் போக்குவரத்து இடையூறு செய்யக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. தாவேகா பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்காமலும் சில தடைகளை தாவேகா கட்சிக்கு போட்டதால் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்பொழுது ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது என விஜய் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். இந்த பிரச்சாரத்திற்காக குடும்பத்துடன் திருச்சிக்கு விஜய் செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மனைவி சங்கீதாவும் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கலாம் என சில தகவல்கள் வெளிவருகின்றன. சமீபத்தில் பல நாட்கள் கழித்து சங்கீதாவின் ரீசன்ட் புகைப்படம் வெளியாகியுள்ளது. லண்டன் சென்றிருந்த அவர் இப்பொழுது இந்தியா வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அவரை அவரது மகன் ஜேசன் சஞ்சய் வரவேற்க விமான நிலையம் சென்றிருந்த புகைப்படமும் வெளியாகி இருந்தது. விரைவில் விஜயின் மனைவி சங்கீதாவும் அரசியல் மேடையை தெரிக்க விடுவார்கள் என எதிர்பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் என்ட்ரி கொடுப்பதால் காந்தி நகர் பகுதியில் பெரும் கூட்டம் திரண்டுவிடும் வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. திருச்சி காந்தி நகரில் விஜய் உரையாற்றும் நிகழ்ச்சி அவரது அரசியல் பயணத்தில் ஒரு வரலாற்று நாளாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தேர்தலில் முதல் முறையாக களமிறங்க உள்ள தொகுதி குறித்து கட்சியினர் கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர். திருச்சி கிழக்கு, திருவாடனை, மதுரை மேற்கு ஆகிய தொகுதிகள் விஜயின் அபார வெற்றிக்கு சாதகமானவை என கணித்துள்ளனர். இவற்றில் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டால் விஜயின் வெற்றி உறுதி என தாவேகாவினர் கணித்துள்ளனர். இதையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட விஜய் முடிவு செய்துள்ளதாகவும் அங்குள்ள தாவேகா நிர்வாகிகளிடம் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.